எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற தலைப்புலதான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். எதை சாதிப்பது? கலாம், எதையும் சாதிக்கலாம் அப்படின்னும் போதே அந்த கலாம் அப்படிங்கிற வேர்டு எனக்கு ஹைலைட் ஆச்சு. அவங்களுடைய கோட்ஸ்ல எல்லாம் பார்த்தா, the affirmation, I am the best, I can do it, God is always with me, I am a winner, today is my day. இது டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தாலே நமக்குள்ள அந்த உற்சாகம், உத்வேகம், எழுச்சி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மகரிஷி ரொம்ப எளிமையா மனவளக்கலை பயிற்சியை ஜூஸாவே கொடுத்துட்டாங்க. இந்த பயிற்சியை நம்ம செஞ்சாலே கண்டிப்பாக எதையும் சாதிக்கலாம். ஆனா எதையும் சாதிக்கலாம்னா எதை சாதிக்கலாம், எப்படி சாதிக்கலாம், ஏன் சாதிக்கணும், இப்படி கொஞ்சம் சில கேள்விகள் நமக்குள்ள நிறைய வருது இல்லையா? அப்போ எதை சாதிக்கணும், அதுக்கு முன்னாடி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, அதை எப்படி சாதிக்கணும்? எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவிற்கோ நன்மை தரத்தக்க கூடியவைகள் எல்லாமே ஒழுக்கம் அப்படின்னு ஒரு சாமியம் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த எதையும் சாதிக்கலாம் அப்படின்னா இதுல என்ன, நமக்கும் நன்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மையா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சாதிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுல யாருக்கும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, யாருக்கும் துன்பம் இல்லாம எந்த சங்கடமும் இல்லாம, நமக்கும் அந்த வேதனையோ துன்பமோ இல்லாம நமக்கும் நன்மையா இருக்கணும். அதாவது நன்மை அப்படின்னா என்ன, நம்மளுடைய மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்மளுடைய அமைதி கெடாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். ஸோ இன்னைக்கு லைஃப் நம்ம பீஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றோமா, நல்லபடியா போகுதா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே துன்பங்கள் பிரச்சனைகள் இல்லாதவங்க வாழ்க்கை உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது, அதுதான் நம்மளுடைய சாதனை. சோ எத்தனையோ பேர் உலகத்துல ஆண்கள் பெண்கள் இரு பாலரும் நிறைய, இப்ப ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா ஒரு கிரிக்கெட் ஆகட்டும், இப்போ ஒன்னும் பெட்ரோல் பங்க்ல கூட கேர்ள்ஸ் பாக்குறோம், பஸ் டிரைவரை பாக்குறோம், எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதார தேவைக்காக வாழ்க்கைக்காக எத்தனையோ பேர் ஒரு சவாலாக எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சிலம்பம், வில்வித்தை, டென்னிஸ், குத்துச்சண்டை, சதுரங்க போட்டி, மல்யுத்தம், இந்த மாதிரி எத்தனையோ வீராங்கனைகளையும் நம்மளால, விளையாட்டு வீராங்கனைகளையும் நம்மளால பார்க்க முடியும். அப்போ இத்தனை பேரையும் அவங்களால எப்படி ஃபோக்கஸ் பண்ணி சாதிக்க முடிஞ்சது? நம்மளால முடியாது அப்படிங்கறத நினைக்கிறத கூட யாரோ முடியும் அப்படின்னு சாதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ அப்ப எல்லாமே இப்ப டெக்னாலஜியும் நமக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்தாச்சு, நம்ம எல்லாமே பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ என்ன, ஒரே ஒரு வேர்டு என்னன்னா முடியும் அப்படிங்கிற ஒரு சொல் மட்டும்தான் நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். முடியாது அப்படின்னா அப்படியே பிரேக் ஆகி நின்றுட வேண்டியதுதான். ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த தடையை நம்ம உடைச்சு, தடைக்கல்ல படிக்கற்களாக நம்ம எடுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் மேல முன்னேறினாதான் நம்மளால முடியும். தாழ முடியாத ஒரு துன்பமா இருந்தாலும், எவ்வளவோ தேடல்களும், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ மனவேதனைகள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, பட்டினி விரதம் இருப்பவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அறுசுவை உணவாக அருகுண சீரமைப்பு நமக்கு ஆக்கி போட்டு ஊட்டி வளர்க்குது. எப்படி பேராசை நிறைமணமாக, சினம் பொறுமையாக, வஞ்சத்தை மன்னிப்பாக, இது ஆர்டர் வேணா மாறலாம். பேராசை சினம் கடும்பற்றுன்றது ஈகையாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சம நோக்கு பார்வை, எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருக்குள்ளயும் அந்த இறைநிலையை பார்க்கறதுக்கு நம்ம பழகிக்கிட்டா போதும். நம்ம தான் எதிர்க்க இருக்கவங்க வேற யாரும் இல்லை, அவங்களுக்குள்ளயும் அதே ஆறறிவு தான் இறையாற்றல் வச்சிருக்கு. ஒரு ஜடப்பொருளாக இருந்தாலும், ஓரறிவு தாவரம் முதல் ஒரு விலங்கினமா இருந்தாலும், பறவையா இருந்தாலும், பூச்சா இருந்தாலும், எல்லாத்துக்குள்ளயும் அந்த அறிவு இயக்க ஒழுங்காக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நாம மைண்ட்ல வச்சுட்டா போதும். கண்டிப்பாக யாருக்கும் நாம துன்பம் கொடுக்க மாட்டோம். சோ இதை நமக்கு அருகுண சீரமைப்பே கொடுத்திருக்கு. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இதையெல்லாம் எப்படி நம்ம மாத்தி அமைக்கிறோம்? நிறைமனமாக, சினத்தை பொறுமையாக, கடும்பற்று ஈகையாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காக, முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பொழுக்கமாக, அடுத்தது வஞ்சத்தை மன்னிப்பாக.
இதையெல்லாம் இப்படி நம்ம மாத்தி நம்மளால கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு மகரிஷி அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் தாண்டி மௌனம் அப்படிங்கிறதும் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி நமக்கு சாத்தியம்? இதெல்லாம் இந்த இத்தனை துன்பங்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படிங்க மாத்தி அமைச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். இதுவே ஒரு சாதனையா போயிடுது இல்லையா எல்லாருக்கும். நமக்கு வீட்டுல எல்லாருக்குமே வீடு, குடும்பம், ஆபீஸ், எல்லாருக்குமே குடும்ப கடமைகள் எல்லாமே இருக்கு. அலுவலக கடமை, குழந்தைங்களை பாத்துக்கிறது, பெரியவங்களை பாத்துக்கிறது, எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம் இன்னைக்கு அப்படின்னா, இதை தாண்டி உலகத்துல முதியோர் இல்லத்தை வந்து நடத்துறவங்க இருக்காங்க, நிறைய ஃபிளைட் ஓட்டுறவங்க இருக்காங்க, எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, சாதனைகள் இருக்கு. இதையெல்லாம் நமக்கு பேசிக்கா நமக்கு என்ன வேணும்? இதுக்கு நம்மளுடைய தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி. தவத்துல நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி குறைச்சாலே நம்மளுடைய மனதை வளப்படுத்திக்க முடியும், உரமேத்திக்க முடியும். நம்மளுடைய அறிவுத்திறனையும், மனோசக்தியும், நம்மளுடைய தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் வந்து இந்த தவ பயிற்சி கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி குறைய 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 நம்மளுடைய அகத்தாய்வு, இப்ப துரியதவமே வந்து எல்லாருக்கும் ஒரு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் மாதிரி ஐயா அருமையா எடுத்தாங்க. இந்த நம்மளுடைய மன அலைச்சூழல் விரைவு இதுல வந்து இது சரி இது தப்பு அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிரும். நம்ம இத்தனை நாளும் நம்ம நெகட்டிவ் எது பாசிட்டிவ் எதுன்னு அப்படின்னு தெரியாமலே இருந்திருப்போம். இப்ப அடிப்படை பயிற்சியில வர்றவங்களுக்கு நமக்கு எது முக்கியம், எது முதல்ல எது பண்ணணும், எது செகண்ட் பண்ணணும், இது சரியான முறையில தான் நம்ம பண்றோமா, இது தப்பான முறையா பண்றோமா அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு எடுத்து காட்டும். அப்போ இத்தனை நாள் நெகட்டிவா நம்ம வீட்டுல இப்படி பேசுறாங்களே அப்படின்றது ஒரு நெகட்டிவ் தாட் வந்தாலும் இது நமக்கு சரி கிடையாது, இது எப்படி நம்ம பாசிட்டிவா போட்டு நம்ம நிறைவேற்றணும். ஏதோ ஒரு சந்தேகம் வருதுன்னா அது எப்படி நம்ம நம்பிக்கையா மாத்துறது, இந்த மாதிரி நிறைய சங்கடங்கள் எல்லாமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இதையெல்லாம் மாத்தி அமைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நமக்கு மனவளக்கலை பயிற்சி கத்துக் கொடுக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சாலே கண்டிப்பாக நம்மளால சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும். ஸோ எவ்வளவு, அதாவது இருளுக்கு பின் ஒளி, தோல்விக்கு பின் வழி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய புத்திய, நம்மளுடைய அறிவாற்றலை நம்ம வந்து தீட்டிக்கிட்டே இருக்கணும். எப்படி தீட்டிக்கிட்டே இருக்கணும்? தவம் தற்சோதனை வழியாக தீட்டிக்கிட்டே இருக்கணும், பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணும். அப்ப ஷார்பன் பண்ணும் போதுதான் அது வந்து நம்மளுடைய நினைவாற்றல், நம்மளுடைய மன அலைச்சல் வந்து எப்பவுமே ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வோட நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் சாதனை செய்யறதுக்கு கூடிய வழிகளை தான் நம்ம இப்ப இதெல்லாம் செஞ்சா கண்டிப்பா எதை வேணாலும் நம்மளால சாதிக்க முடியும். அந்த சாதனை அப்படிங்கிறது நமக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை தரத்தக்கதாக இருக்கு. அதுக்குதான் மகரிஷி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாழ்த்தின் வரிசையிலையும் நம்ம அதை கடைபிடிக்கணும். இரண்டொழுக்க பண்பாடாக நம்மளுடைய ஒழுக்கம் கடைபிடிக்கணும். இந்த வாழ்த்து நமக்கு மட்டும் இல்ல, மழை வாழ்த்து சொல்றோம், எவ்வளவோ நம்ம தவத்துல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல வந்து எல்லாருக்குமே வந்து சரிசமமான திறமைகள் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவங்களுடைய உருவமைப்பு வேறு, எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு யுனிக் கெப்பாசிட்டி இருக்கு, யுனிக் டேலண்ட் இருக்கு, எல்லாருக்கும் தனித்திறமைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனா எல்லாருக்குமே சரிசமமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அப்ப இந்த வாய்ப்புகளை நாம எப்படி அழகா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற திறமையை வளர்க்கறது தான் இந்த மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாமே. அப்போ நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, எப்படி நம்ம வந்து ஒரு லுக் அட் த ஸ்கை, இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன், ஃபர்ஸ்ட் பர்ன் லைக் அ சன். டு சக்சீட் இன் யுவர் மிஷன் யூ மஸ்ட் ஹாவ் சிங்கிள் மைண்டட் டிவோஷன் டு யுவர் கோல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு சூரியனை பார்க்கணும், அந்த மாதிரி ஒளிரணும் அப்படின்னா அதை மாதிரி நம்ம எரியறதுக்கு, நம்ம வந்து எரியணும் அப்படின்னு இந்த சென்ஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை நாம அந்த ஃபயர், அதாவது நான் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபயரை வந்து நம்ம எப்பவுமே கையில வச்சுக்கிட்டே இருக்கணும்.
நம்மளால முடியும் இது ஏன் நம்மளால, இதுக்கு எனக்கு தெரியாது, இது எனக்கு வராது அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக என்னால முடியும், நான் செய்து காட்டுவேன் அப்படிங்கிற தீர்மானமாக நம்ம மைண்ட்ல நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அதை டெடிகேட்டடா செய்யணும், சின்சியரா செய்யணும். நம்மளுடைய ஃபுல் 100% பொட்டன்ஷியலை நம்ம அதுக்கு போட்டா மட்டும்தான் நம்ம அடுத்தது போக முடியும். சரி, ஒரு தடவை நம்ம எல்லாம் முடிச்சாச்சு, சக்சஸ் ஆயிட்டோம், விட்டுடலாமா? 3 வேளை சாப்பிடுறோம், டெய்லி நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு குளிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், எல்லாம் பண்றோம். இதெல்லாம் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா டெய்லி காலையில எழுந்து உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவம் இதெல்லாம் நம்ம பண்றோமா அப்படின்னா அதுல வந்து சில பேர், ஐயோ என்னால முடியல, எனக்கு டைமே இல்லை, எனக்கு வந்து இன்னைக்கு காலையில அந்த ஃபங்க்ஷன் இருந்தது, இல்ல இங்க வெளில போயிட்டேன், இப்படிதான் நம்ம சாக்கு போக்கு சொல்றோமே தவிர இத முடிச்சுட்டுதான் நம்ம எப்படி மூச்சு காத்து நம்ம விடுறோமோ, எப்படி நம்ம 3 வேளை சாப்பிடுறோமோ, இதுக்கு நாம டைம் ஒதுக்குனா நம்ம மத்த எல்லா வேலையுமே நம்மளால சுலபமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு என்னால இதை பண்ண முடியும், நான் இதை முதல்ல செஞ்சுட்டுதான் மத்த வேலையை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத கண்டிப்பா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை நாம தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம இதுக்கு எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுக்க நம்மளுடைய மனசும் உடம்பும் என்ன ஆகுதுன்னா அது நாளடைவுல கொஞ்சம் பழுதடைஞ்ச மாதிரி ஆயிடும். இதுக்கு ஒரு சின்ன கதையை நான் சொல்றேன். கழுகுனுடைய வாழ்நாள் வந்து மொத்தம் 70 ஆண்டுகள் தானா. அதுல வந்து 40 ஆண்டுகளை நளினமா கடந்து போயிருமா. 40ஐ தாண்டி விட்டால் நரக வாழ்க்கை தொடங்கிடுமா. நகங்கள் தேஞ்சிடுமா, அலகுகள் வளைந்து போகுமா, இறகுகள் உதிர்ந்து விடுமா. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உழைக்க முடியாத கிழவனாய் வலுவிழந்து கிழக்கழுகாகி விடுமா இந்த கழுகு. அப்போ இருந்தாலும் அதுக்கு வந்து மைண்ட்ல அதனுடைய இழக்காமல் அதனுடைய மன உறுதியோட இறகுகளை தானே பீத்து கொண்டும் அலகினை பாறையில் மோதி உடைத்தும் தன்னைத்தானே வருத்தியபடி தன் கூட்டிலே தனித்து இருக்கும் தனிமை, வலி, பசி என்ற தடங்கல்கள் அத்தனையும் தவிடுபொடியாக்கி 6 மாத பொறுமைக்கு பிறகு அற்புதமாய் அதிசயம் நிகழ்த்துமா அந்த கழுகு. அதாவது அடர்ந்த இறகுகள் வந்துருமா, உறுதியான அலகு, கூரிய நகம் என்று அமர்க்களமாய் மறுபிறவி எடுத்து அடுத்த 30 ஆண்டு வாழ்விற்கு அழகான புதிய தொடக்கம் கண்டு அவனியை உலாவரும் அப்படின்னு இந்த கதையை நான் படிச்சிருக்கேன். இது மாதிரிதான் இப்ப 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு நம்ம பழமொழி படிச்சிருப்போம். ஆனா மனவளக்கலை பயிற்சி 40 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, கண்டிப்பாக நம்மளால முடியும் அப்படின்ற அந்த மைண்ட் செட், நம்ம அந்த சாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனோதிடம், வைராக்கியம் வச்சுக்கிட்டா கண்டிப்பா அந்த கழுகு மாதிரி நம்மளால எந்த வயதுனாலும் சரி பயிற்சியை நாம விடாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மள நாமே வளைத்து கொடுத்து நம்ம அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது மைண்ட்லயும் உடம்புலயும் வந்துடும் நேச்சுரலாவே. அந்த அளவுக்கு பயிற்சி வந்து நமக்கு ஒரு ஏற்பு தன்மையை கொடுக்கும். அந்த அடாப்டபிலிட்டி, அக்செப்ட் பண்ற மென்டாலிட்டி, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாத்தையுமே நமக்கு பயிற்சி கொண்டு வந்து கொடுத்துரும். இதுல வந்து நமக்கு 5 அளவு முறை கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய புத்தியை எந்த அளவுக்கு தீட்டி வைக்கிறோமோ அந்த சிந்தனை உரைகளாலும் சுய சிந்தனைகளாலும் நம்ம வந்து நம்மளுடைய அறிவை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். பயிற்சி செய்ய செய்ய இதெல்லாம் நேச்சுரலா இன்பில்ட்டா வர்றதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இன்வர்ட் ஜேர்னி போக போக நம்ம உள்முகமாக நம்ம டிராவல் பண்ண நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாதது எல்லாம் வெளில வந்துடும். அப்ப தேவையில்லாதது வெளில வந்துடுச்சுனாலே அப்ப இருப்பா இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிற இறையாற்றல், இறை சக்தியை நம்ம உணர்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். சோ நம்ம எப்பவுமே அந்த அளவுக்கு நாம அப்டேட்டடா நம்மளுடைய ஒவ்வொரு செல்களையும் எப்படி புதுசா மூச்சு விடுற மாதிரி, புதுசா எல்லாம் செய்யற மாதிரி, ஒவ்வொரு நாளும் பிறக்கிற மாதிரி நம்மளுடைய செல்களையும் நம்மளுடைய உயிர் துகள்களையும் நாம ரினியூவல் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி உறுதுணையாக இருக்கு. சோ இது நாம ரெஜுவனேட் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த காயக்கல்ப பயிற்சி ரெஜுவனேஷன் ஆஃப் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் புதுப்பிக்கிறதுக்கு நம்மளுடைய உயிர் துகள்களை வந்து
உச்சக்கட்ட குண்டலினி யோக பயிற்சி அப்படின்னு தான் காயகல்ப பயிற்சியை சொல்லுவாங்க. சோ இதை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குமா. அப்ப நம்மளுடைய சுத்த சக்தியானது மேலே எழும்ப எழும்ப ஓஜ சக்தி மூலமாக அதை பரவ விடும் போது நம்மளுடைய ஜீவகாந்தம் வந்து எப்பவுமே திணிவு பெற்ற நிலையிலேயே இருக்கும். அப்ப ஒழுக்க மேம்பாடு, நினைவு ஆற்றல் எல்லாமே நமக்கு இயல்பாக நம்ம கிட்ட மிளிர்றத நம்மளால கவனிக்க முடியும். சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற இந்த ஒரு 5 அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5 விஷயம்தான் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து எண்ணம் தான். இந்த உணவும் எண்ணமும் வந்து ரொம்ப 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 ஃபோக்கஸ்டா நம்ம பார்க்கணும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்னாலும் உணவு ஃபர்ஸ்ட்லயும் எண்ணம் லாஸ்ட்லயும் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த கண்ணும் நாக்கும் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப டெம்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அது பார்த்தா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வர்றது, எண்ணம் வந்து தூண்டி விடும். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் ஆகி பதிஞ்சு வச்சிருக்கோம் நம்மளுடைய உயிர்த்துகள்ல, கருமையத்துல. இப்போ ஒவ்வொரு உயிர்த்துகள்லையும் நம்ம பார்த்து பார்த்து இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வருது, ஜொமேட்டோல வருது, அதுல வருது, இதுல வருதுன்னு நமக்கு நோட்டிபிகேஷன் வருதுன்னா, டெலிகிராம்ல எத்தனையோ ஆப்ஸ் நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு, நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குன்னு நிறைய வந்துடுச்சு. எல்லாமே ஆப்பு தான் நமக்கு. அப்போ நமக்கு வந்து இதுல எல்லாம் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா டூ நாட் டிஸ்டர்ப் மோட ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் 5 அளவு முறை. சோ இந்த அளவு முறையை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுட்டோம்னாலே போதும், கண்டிப்பாக நம்மளால எதையுமே அந்த ஒரு விழிப்புணர்வோடு அணுக முடியும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நம்மளுடைய அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படிங்கிறத நல்ல நடுராத்திரியில கனவுல வந்தா கூட, கனவுல யாரோ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கனவுலையும் கனவுல அருட்காப்பு வந்து சொல்ற அளவுக்கு இப்ப மனப்பாடம் டேபிள்ஸ் எல்லாம் சொல்லும், வாய்ப்பாடு எல்லாம் சொல்லும் போது தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட சொல்லறதுக்கு தெரியும். திருக்குறள் மனப்பாட பகுதி கேட்டா கூட தூக்கத்துல எழுந்தாலும் கேட்டா சொல்ல தெரியும். அந்த மாதிரி நம்மளுடைய பயிற்சிகள் வந்து அந்த அளவுக்கு சங்கல்பம், அதே நமக்கு நாமே சொல்லிக்கக்கூடிய சங்கல்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது நாம ஒவ்வொரு இடத்துலயும், எவ்ரி நூக் அண்ட் கார்னர், அந்த மாதிரி நம்மளோட மூளை முடுக்குல ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு செல்கள்லயும், ஒவ்வொரு உயிர்த்துகள்லயும், ஒவ்வொரு இறைத்துகள்லயும் அந்த காந்தம் நம்மளுடைய ஆறாவை பெருக்கணும். அந்த திணிவை பெருக்க 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 நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். அப்போ இதுதான் நமக்கு நம்மளுடைய தவ முறை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய தற்சோதனை பயிற்சி கொடுக்கக்கூடியது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்போ ஒவ்வொரு படியா நம்மளால ஏறி வெற்றி பெறுவதற்கு இந்த நம்மளுடைய முழுமை பேரு அப்படிங்கிற இலக்கு, எல்லாருக்குமே வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறது முழுமை பேரு தான். பட் நமக்கு வந்து இப்ப லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் இப்ப 10th வந்து பாஸ் பண்ணணும், +2 பாஸ் பண்ணணும், அடுத்து வந்து டிகிரி முடிக்கணும், டிகிரினா என்ஜினியரிங் படிக்கணும், இல்ல டாக்டரா படிக்கணும், இல்ல வக்கீலுக்கு படிக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும். IAS படிக்கணும், IITல போய் படிக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இலக்கு நமக்கு வந்து ஒரு டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நேரத்தை நமக்கு மிச்சப்படுத்தும். நம்மளுடைய பயிற்சி முறைகள் நேர மேலாண்மை வந்து நமக்கு சாத்தியப்படும். நுண்ணறிவு திறனை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரு 4 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை நமக்கு 1.5 மணி நேரத்திலேயே செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு நுண்மான் நுழைப்புலன் அறிவு நமக்கு கை கூடுறது நம்மளால அனுபவத்தில் நம்ம பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பயிற்சி செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சுலபமாகிறது நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில நமக்கு முக்கியமானது தேவை என்னன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். அப்புறம் யாருக்கிட்ட இருந்து எந்த ஒரு நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையுமே, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. உழைப்பினால் அது உலகிற்கு தந்திடு அப்படின்வாங்க. இதுதான் நம்ம இப்ப ஒரு பிடி உணவுனா அதுக்கு எத்தனை நாடு, எத்தனை பேரு விவசாயிகள், எத்தனை கடைகள், இந்த மளிகை கடையில இந்த அம்மா கையில வந்து சமைச்சு கொடுத்து நம்ம கையில வருந்து ஒரு பிடி உணவா கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு குழம்பு, காய்கறி எத்தனையுமே எல்லாமே இன்க்ளூடட் அதுல. அப்போ அத்தனை பேருக்கும் நாம மனசால நன்றி உணர்வு நம்ம சொல்லறதுக்கு, நினைவால அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுக்கு நம்ம கத்துக்கணும். சோ அதே மாதிரி நமக்கு யாரோ மகரிஷி இந்த இதுல கொடுத்திருப்பாங்க, தவ முடிவுல வந்து
நமக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் வாழ்க வளமுடன் நம்ம வாழ்த்துறோம். அந்த வாழ்த்துல வந்து நமக்கு இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் அப்படிங்கிறது. நமக்கு துன்பம் கொடுத்தாலும் அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நம்ம பழகிக்கிறதுக்கு நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும். சோ அவங்க செஞ்சாங்களே இருக்கட்டும் ஒரு நாள் வச்சிருந்து நான் அப்படின்ற பழிவாங்கிற உணர்ச்சியை நம்ம வளர்த்துக்கவே கூடாது. இது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது கோபம் அப்படிங்கிறதே நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய தண்டனை தான். மற்றவங்களுக்குன்னு நாம நினைச்சிட்டு நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய தண்டனை தான். இதனால நமக்கு தான் ப்ரெஷர் வரும், சுகர் வரும், ஓவர் ஸ்ட்ரெஸ். இதனாலதான் நம்ம உடம்பு மனசுதான் பாதிக்கிறதே தவிர மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்ப மன்னிக்கிறதுக்கு பழகிக்கணும். சோ இந்த நன்றி உணர்வு வளர்த்துக்கிறதுக்கும் நேர்மை கடைபிடிக்கிறதுக்கும், என்னைக்கு எந்த ஒருத்தவங்க பாராட்டிட்டாங்கன்னா உடனே அதுக்கு வந்து ஆஹா ஓஹோன்ட்டு நம்ம வந்து அந்த புகழுக்கு மயங்கியாச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு அவ்வளவுதான். உடனே சர்ன்னு இந்த பரமபதம் மாதிரி சர்ன்னு அந்த பாம்பு மூலமா சறுக்கி கீழே விழுந்துரும். அந்த மாதிரி நம்ம லைஃப் வந்து எப்போ அந்த ஹெட் வெயிட், அதுக்குதான் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த தீக்குச்சியில தலை கனமா இருக்கிற பகுதி தான் எரியும். ஏன்னா அது கனமா இருக்கிறதுனாலதான். அதனால நமக்கு அந்த தலை கணம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடாது. அந்த கணம் வந்துடுச்சுனாலே நமக்கு ஈகோ வந்து எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணுது. ஸோ அதுக்கு நம்ம என்னைக்குமே நாம் பணிவோட இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னைக்குமே எந்த புகழுக்காகவும் மயங்கக்கூடாது. அந்த மயக்கம் வந்து நமக்கு ஆகினை துரியம் செய்ய அந்த உணவுலையும் அளவு முறை இந்த மாதிரி புகழ் மயக்கம்லாம் வந்தது நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு தட்டிக்கிட்டே இருக்கும். இவங்க பாராட்டுறாங்க, நீ வந்து அதுக்கு மயங்காத அப்படின்றது நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய படிக்கற்களாக நம்மளுடைய வாழ்க்கையில சாதிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம இதெல்லாம் ஃபாலோ பண்ணா போதும். இதுக்கு முன்னாடி 6 ethics ஆஃப் லைஃப் அப்படின்றது, அதாவது நம்ம வேண்டறதுக்கு முன்னாடி முதல்ல நம்பணும். நான் நம்பணும், நம்மளை நாம நம்பணும். ஸோ பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல கேட்கணும், மற்றவங்க எப்படி பேசுறாங்க, இனிமையா பேசுறாங்களா, அன்பா பேசுறாங்களா, அனுசரணையா பேசுறாங்களா, உற்சாகமா பேசுறாங்களா, இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும், லிசன் பண்ணணும். அப்புறம் செலவு பண்றதுக்கு முன்னாடி சம்பாதிக்கிறதுக்கு பழகிக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்றோம் அப்படிங்கிறது இல்லை, நம்ம அதாவது ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. நாம உழைக்கும் போதுதான் அந்த கஷ்ட நஷ்டம் நமக்கு தெரியும். எப்பவுமே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டா அதுக்கப்புறம் தான் அம்மா நம்மளை இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கல்ல அப்படின்னு ஒரு கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கங்களும் நிறைய இருக்கு. அதே மாதிரி எழுதுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், சிந்திக்கணும். என்ன எழுத போறோம், இது எழுதுனா மற்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இதமா இருக்குமா, அந்த மாதிரி நினைக்கணும். அப்புறம் முதல்ல இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு விடுறதுக்கு முன்னாடி முயற்சி செய்து பார்க்கலாமே, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அட்டெம்ப்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது பாட்டே வராது, எனக்கு எழுதவே வராது, பேசவே வராது அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம முயற்சி செஞ்சு பார்த்தாதான் என்ன அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஃபர்ட் போடுறதுக்கு பழகி. ஸோ சாகறதுக்கு முன்னாடி வாழ்ந்து பார்த்துடணும். ஸோ வாழறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த வாழ்க்கையை இனிமையாக எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்திக்கிறது, எப்படி சாதனையா மாத்திக்கிறது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம நமக்கு முதல்ல நான் பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன்னா, என்ன நான் நேசிக்கிறேன்னா, என்ன நான் ஆரோக்கியமா வச்சுக்கிறேன்னா, அப்படிங்கிறத நான் என்னை வந்து மதிக்கிறேன்னா, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பாதைக்கு, நம்மளுடைய சாதனை மார்க்கத்துக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும் என்று கூறி இந்த நல்வாய்ப்பினை நல்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.